இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆன ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த மூவி நினைக்கிறீங்களா? அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. இது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மூவி தான். தளபதி விஜயை பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண மூவி தான் இந்த நாளைய தீர்ப்பு. இந்த நாளைய தீர்ப்போட ரிவ்யூக்கு நம்ம வந்துடலாம். அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துனே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிவ்யூ கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையனாக நடிச்சிருப்பாரு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்படுறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் பேக்ரவுண்ட் கொண்ட ஒருத்தர். அவர் தான் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இதை கொல்லப்படுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துனே இருக்காரு. மனசில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கு. அவர் வளரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வலிமையாக வளர்றாரு. அந்த அப்பாவை கொண்டவங்களை பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும், அவங்க நீதி வாங்கி தரணும். பார்த்தீங்கன்னா அப்பா கொண்டாந்து நீதி வாங்கி தரணும். பார்த்தீங்கன்னா வலிமையாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துனே இருக்காரு. மைண்டில் நினச்சிட்டு வளர்ந்துனே இருக்காரு. அவர் பெரியவனு ஆறாரு. பெரிய ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டவங்களை பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு. அந்த வில்லனாக இருப்பாங்கல்ல அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரால் முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், அதுக்கப்புறம் கோர்ட்டு, போலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வயது கண்ட்ரோல் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆளுங்குறிச்சி இருக்காங்க, அரசியல் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு தான் பதில் சொல்கிறான்றது தான் இந்த கோர் ஐடியாவோட கான்செப்ட். இந்த படத்தோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பாக வரும். அதான் இந்த கான்செப்ட். தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து நல்லவங்களுக்கு சாதகமாக நீதிக்கு சாதகமாக தான் வரும். அந்த கான்செப்டில் எடுத்து தான் இந்த நாளைய தீர்ப்பு மூவி. ஸோ இந்த நாளைய தீர்ப்பு படம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். நாளைக்கு January 12 இது பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன் நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆகும். ஸோ இந்த நாளைய தீர்ப்போட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப் மூவி அமைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி சொல்லி ஆகணும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுத்ததை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். தளபதியோட மூவியோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.